ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. வாசிப்போம். எசையா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 55 1 முதல் 3 முடிய உள்ள இறைவசனங்கள். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். தியானிப்போம். இறைவனின் மாறாத பேரன்பை கொண்டிருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, வாழ்க்கை என்பது சரியான காரியங்களை கூட்டிக் கொண்டும் தேவையற்ற காரியங்களை கழித்து கொண்டும் வாழ்வின் முழுமையை நோக்கி பயணிப்பதாகும். சில மனிதர்களை நாம் பார்ப்பதுண்டு. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பரபரப்பாக எதையாவது செய்து கொண்டே சேர்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வாழ்வின் ஒரு கட்டத்தில் நிறைவற்றவர்களாக, எதையும் சாதிக்காதவர்களாக இருப்பார்கள். இதுவரை ஓடி சேர்த்ததெல்லாம் வீண், வாழ்வில் மிஞ்சியது பூஜ்யம்தானே தவிர வேறொன்றுமில்லை என்கின்ற ஞானோதயம் அவர்களிலே வரத் தொடங்கும். வெற்றி பெற்ற ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு பொருளை சேகரித்த ஒவ்வொரு தடவையும் வாழ்வில் எதையோ சாதித்ததாக எண்ணி இருப்பார்கள். வாழ்வின் ஒரு கட்டத்தில் நின்று கொண்டு பின்னோக்கி பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமில்லை, வாழ்வில் பூஜ்யம் மட்டுமே மிஞ்சியது என்கின்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள். இவர்கள் விளையாட்டுப் பொருட்களை பொக்கிஷங்கள் என்று நினைத்து சேகரிக்கும் குழந்தைகளுக்கு சமமாக இருக்கின்றார்கள். இவர்களை குறித்துதான் இன்றைய முதல் வாசகத்தில், உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள் என்று இறைவன் கூறுகின்றார். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு மாற்றாக வித்தியாசமாக இருக்கின்றவர்கள் பிறரன்பின் காரணமாகவும் சமூக அக்கறையின் காரணமாகவும் தங்களையே இழப்பதற்கு தயாராக இருக்கும் மனிதர்கள். இவர்களின் வாழ்வு என்பது இழப்புகளின் தொடர்ச்சியாகவும் பகிர்வுகளின் படலமாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் வாழத் தெரியாதவர்கள் என்ற சக மனிதர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்றார்கள். ஆனால் வாழ்வின் ஆழத்தில் நிறைவையும் நிம்மதியையும் இவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இதுவரை இழந்ததெல்லாம் வாழ்வுக்கு தேவையற்றவை என்ற தெளிவு இவர்களில் பிறக்கின்றது. இழப்புகளால் இவர்களது வாழ்வு உயர்ந்திருக்கின்றது என்பதை இவர்கள் உணரும் பொழுது ஒருவித மனநிறைவு இவர்கள் அடைகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இதுவரை இழந்ததெல்லாம் ஒரு இழப்பு அல்ல, மாறாக தங்களுடைய வளர்ச்சிக்காக, இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக தாங்கள் செய்த முதலீடாக அதை கருதுகின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்த அற்புதத்தை வாசிக்கின்றோம். இந்த புதுமை நடக்க அடிப்படை காரணமாக இருந்தது சிறுவன் ஒருவன் தன்னுடைய உணவை பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்ததே. இயேசுவும் தன்னுடைய தெய்வீக ஆற்றலை பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்ததே. இப்படி ஒரு சிலருடைய இழப்பு என்பது ஒரு சிலருடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கின்றது. இன்றைய அப்பம் பலுகிய நிகழ்வை சில விவிலிய அறிஞர்கள் அப்பம் பகிர்ந்த நிகழ்வாக சொல்லுவார்கள். அதாவது, ஒரு சிறுவன் தன்னுடைய அப்பங்களை கொடுக்க முன்வந்ததை பார்த்து, மற்ற எல்லோருமே தங்களுக்கென மட்டுமே வைத்திருந்த உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முன்வந்தார்கள் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். இன்றைய 2ஆம் வாசகத்தின் வழியாக கிறிஸ்துவின் அன்பை பற்றி போதிக்கின்றார் புனித பவுலடிகளார்.
வாழ்வில் எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று ஆணித்தரமாக கூறுகின்றார். கிறிஸ்துவின் அன்பு கல்வாரி மலையில் இயேசு தன்னை இழந்ததன் உச்சம்தானே தவிர வேறொன்றுமில்லை. தன்னை மையப்படுத்திய மனிதனின் வாழ்வு ஒரு நிறைவற்ற வாழ்வு. இதற்கு மாறாக பிறருக்காகவும் இறைவனுக்காகவும் ஒருவர் தன்னை இழக்கும் பொழுது அந்த இழப்புக்கள் வழியாக இறைவன் செயல்பட்டு அவர் உயர்த்துவதை அந்த மனிதர் உணர்கின்றார், அவர் வாழ்வில் உயர்கின்றார். மத்தேயு 19:21 நீ நிறைவடைய விரும்பினால் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று இயேசு அந்த பணக்கார இளைஞரோடு கூறியது இங்கு நினைவு கூறத்தக்கது. இறைவனுக்காக இழப்போம், இறை அரசில் உயர்வோம். ஜெபிப்போம். பேர் இரக்கமுள்ள இறைவா, எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து உமது அருட்கரத்தால் வழிநடத்தி வருகின்றீர். இந்த கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமது அன்பை மறந்து வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நன்மைகள் செய்வதன் வழியாக உமது அன்பை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றீர். உம்மாலன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்கின்ற ஒரு மனநிலையை எங்களுக்கு தாரும். எங்களது ஆற்றலால், எங்களது வல்லமையால், திறமைகளால் நாங்கள் செய்கின்ற செயல்களை உமது ஆசீர்வாதத்தோடு, உமது வல்லமையோடு, ஆற்றலோடு, உமது துணையோடு நாங்கள் செய்கின்ற பொழுது மிகவும் சிறப்பாக அவற்றை செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை எங்களுக்கு ஆழமாக தாரும். உமது பிரசன்னம் இல்லாத உழைப்புகளும் உமது துணையில்லாத முயற்சிகளும் வீண் என்பதை புரிந்து கொள்கின்ற மனதை எங்களுக்கு தாரும். சரியான திசையை நோக்கி உம்மையை இலக்காக கொண்டு நாங்கள் இயங்கச் செய்திரலும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த அருளாசிர் ஊடகத்தோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும், அவர்களுடைய பெற்றோர்களையும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள் என்று அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவருடைய கனவுகள், ஏக்கங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், தேவைகள் என்று அனைத்தையும் நிறைவேற்றி அவர்களை தனிப்பட்ட விதத்திலும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.